ஜீசஸ் சிலுவையில் 7 வார்த்தைகள் சொன்னார். அதில் 7வது வார்த்தை தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புவித்ததாங்க. லூக்கா 23:46 இருக்கு. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த கடைசி வேளையில தன்னுடைய அந்த பிரெத்தோட கடைசி நிமிஷத்துல, கடைசி செகண்ட்ல தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சோ நாமும் கூட நம்முடைய ஆவியை குறித்து கவனமுடையவர்களாக இருக்க வேணும். இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய ஆவியை வேற எதிலையும் விற்று போட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆவியை அவித்து போடாதிருங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆவி என்பது நம்ம உள் மனம். கடைசி வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவே நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் வேதம் சொல்லுது. சோ முடிவு பரியந்தமும் கர்த்தருக்கென்று, கர்த்தருக்குள்ளாக நாம நிலைத்திருக்க வேண்டும். எஸ், இப்போ யோபுவின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, யோபு வந்து உத்தமம், சன்மார்க்கனும், நீதிமானுமா இருக்காங்க. ஆனா அவருக்கு பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மாறுதலாய் வந்த போது அவங்க மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்லிட்டு. அப்ப அந்த கடைசி செகண்ட்ல கூட பிசாசானவன் எப்படியாவது மனிதர்களை வந்து தேவனை விட்டு பிரிச்சிடணும், முடிவு வரைக்கும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணுவான். ஆனா நாமோ யோபுவை போல, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் சொல்லிட்டு தன் மனைவியை பார்த்து சொல்லிட்டு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோன்னு சொல்லி அந்த காரியத்திலும் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார். முடிவு வரைக்கும் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்தார். கர்த்தர் பார்த்தார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் அவரை ஆசீர்வதித்தார். சோ நாமும் கூட இன்று நம்முடைய கடைசி செகண்ட் வரைக்கும் நாம கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்களேன், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சில பேர் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில பிசாசுக்கு தன் ஆவியை ஒப்பு கொடுக்குறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இன்னும் மோசமான காரியங்களை பண்றாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததுன்னு தெரிஞ்சுமே தீமையான காரியங்களையும் தனக்கு பிடிச்சமான காரியங்களையும் செய்து தேவனை விட்டு அந்நியராய் போகிறார்கள். சோ அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கக்கூடாது. கடைசி செகண்ட்ல கூட தைரியமாய் கர்த்தரிடத்துல சொல்லும் அளவுக்கு தேவனுக்கும், நம்மை உண்டாக்கின அந்த தேவாதி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் கரெக்டா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்துல கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சந்ததியாக நாம பிதாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக தான் ஆண்டவர் இன்று தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இல்ல, அதை உணர்ந்தவர்களாக, இயேசுவின் இரத்தத்தினால் அனுதினமும் கழுவப்பட்டவர்களாக, இயேசுவின் இரத்தத்தினாலே சாத்தானையும் அவனுடைய திட்டங்களையும் முறியடிக்கிறவர்களாக நாம் அனுதினமும் வாழ்வோம். கடைசி வரை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஜொலிப்போம். God bless you.